ஓட்ஸ் குழியப்பம் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணேன்னு காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து ஓட்ஸ் குழிப்பணியாரம் சொல்லித்தரேன், குழியப்பம். அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஓட்ஸு. உங்ககிட்ட எந்த ஓட்ஸ் இருக்கோ எடுத்துக்கோங்க. எந்த ஓட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்கலாம் வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இதை வந்து பொடிக்கணும். இதில் வந்து 3/4 கப்பு வந்து ஓட்ஸ் எடுத்திருக்கேன், 1 கப்பு வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு மாவு பதத்தில், ரொம்ப ஓட்ட வேணால், மாவு பதத்தில் பொடிச்சுன்னு வந்துடலாம். ஓட்ஸ் பவுடர் பண்ணிட்டேன், அரிசி மாவையும் போட்டு கலந்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன பண்ணுன்றதை காமிக்கிறேன். இப்போ தாளிக்கிறதுக்காக வந்து பெருங்காயம், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு ஏற்கனவே நான் பொரிச்சு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், கொத்தமல்லி, வெங்காயம் பொடியாக நறுக்கினது. இப்போ இதை வந்து இதில் தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ இந்த ஓட்ஸும் அரிசியும் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் கடுகு, உப்பு, கொத்தமல்லி போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுட்டு உப்பு தேவையான அளவு பார்த்துன்னு செக் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி விட்டு குழியப்பம் அளவுக்கு நம்ம கரைக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் லேசாக அதிகமாக போதும். இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் இது ஊறட்டும். இப்போ வந்து இந்த பதம் கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் இல்லைன்னா ஈனோ சால்ட்டு, ரெண்டுத்துல எது இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்தமாரி நான் இரும்பு குழி பணியார கல்லில் எண்ணெய் கொஞ்சமாக விட்டுருக்கேன். சரி, இப்போ வந்து இதை நம்ம ஒரு கல்லுக்கும் கொத்த ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ணு நல்லா வெந்துடும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நான் கேரட் கொஞ்சம் சொல்கிறதுக்கு விட்டு போச்சு. இப்போ இந்த மாதிரி கேரட் கொஞ்சம் சேர்த்துட்டா கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துடலாங்க. இப்போ 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக எடுத்திருக்கேன். இதை வந்து பிளேட்டிங். இப்போ நம்மளோட குழிப்பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுது. நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். படி பாருங்க. தொட்டுக்காவது சாம்பார் வச்சுருக்கேன், மிளகா அப்படி நல்லாயிருக்கும். எல்லாமே எது வேணாலும் தொட்டுக்கலாம், சைட் டிஷ் எது வேணாலும் தொட்டுக்கலாம். இந்த ரெசிபி ஓட்ஸ் குழிப்பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை டேக்.